அடிக்கடி ஏன் தம் அடிக்கிறாங்க, அதாவது சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, சிலர் செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க. அடிக்கடி தம் அடிச்சுட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா தம் அடித்தா என்ன ஆகும், சிகரெட் பிடிச்சாக்க என்ன ஆகும் அப்படின்னா, நிக்கோட்டின் புகையிலை கலந்த அந்த சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா, புகைப்பிடித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மனசில் அன்பு பாசங்கிறது இருக்காது, முரட்டுத்தனம் வந்துவிடும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எது தடை அப்படின்னா, அன்பு பாசம்தான் தடை. நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப பாசமாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தாரோடு எப்போதும் இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா, உங்களால் கடினமாக உழைக்க முடியாது. உங்கள் குடும்பத்தாரோட நேரம் செலவிடுவதற்கு நீங்கள் எப்போதும் ஆர்வமாக இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தின் மீது அன்பாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் தொழிலில் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. ரொம்ப மணிக்கணக்கான நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உங்களால் உழைக்க முடியாது. காரணம், உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்துகிறீர்களா, அன்பாக இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தாரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நேரம் செலவிட வேண்டும், குழந்தைகளோடு பேச வேண்டும், மனைவியோடு பேச வேண்டும், கணவனோடு பேச வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் முன்னேற முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் முன்னேறணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதை தியாகம் செய்துவிட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நிறைய நேரம் செலவிட வேண்டும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதை தவிர்த்து விட்டு அந்த நேரத்தை பணத்தை சம்பாதிப்பதற்காக செலவிடணும். அப்போது உங்களுக்கு மனசில் அன்பு பாசம் இருக்கக்கூடாது. மனசில் அவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு குடும்பத்தாரோட குழந்தைகளோடு பேச வேண்டும் அப்படின்லாம் அன்பை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. அப்போது உங்களுக்கு ஒரு வேலையில் நிறைய நேரம் கவனம் செலுத்தணும், தினமும் 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்கணும், பணம்னு இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் பாசம் என்பது இருக்கக்கூடாது. அந்த பாசம் என்பது இல்லாமல் செய்யணுன்னா என்ன பண்ணணுன்னா, சிகரெட் பிடிச்சிங்கன்னா போதும். சிகரெட் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு சிகரெட்டை நீங்கள் பிடிச்சினாலே ஒரு நாளைக்கு உங்கள் மனசு மறத்து போயிடும். அந்த மனசில் அன்பு வராது, முரட்டுத்தனம் வந்துடும், கோபம் அதிகரிச்சிடும், உங்கள் மனசில் அன்பு என்பது இருக்காது. அப்போ அன்பு என்பது இல்லாத ஒரு மனநிலையில் இந்த உலகத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அதற்காக நிறைய நேரம் செலவிடுவது எளிதாக மாறிவிடும். ஏன்னா உங்களுக்கு அன்பு தான் இங்கே பணம் சம்பாதிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. குடும்பத்தோடு நேரம் செலவிடணும், நண்பர்களோடு நேரம் செலவிடணும், காதலியோடு, மனைவியோடு, கணவனோடு, காதலனோடு நேரம் செலவிடுவது அப்படின்னா, அப்போது அது நேரம் செலவிடுவதால் இவர்களோடெல்லாம் நேரம் அதிகமாக செலவிடுவதால் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை அப்படிங்கிற நிலைமை வர்றதுனால, சரி இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனது குடும்பத்தை எனக்கு பாசமே இருக்கக்கூடாது. பாசம்தான் எனது நண்பர்களை தேடி ஓட வைக்குது. நண்பர்களை தேடி, தோழியை தேடி, அல்லது உறவுமுறையை தேடி, குடும்பத்தினரை தேடி எப்பவும் குடும்பத்தாரோடு இருக்கணும், குழந்தைகளோடு விளையாடணும். இதெல்லாம் காரணம் எனக்கு அன்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் என்னால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியல. அதனால் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம மனசில் அன்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், புகைப்பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் அன்பு இருக்காது. புகைப்பிடித்தால் உங்கள் மனதில் அன்பு பாசம் எதுவுமே இருக்காது. அப்போது அடிக்கடி புகைப்பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப ரஃப் ஆகிடும். உங்களுக்கு அன்பு பாசம் தேடல் அது பொருள்லாம் வரவே வராது. நல்லா வேலை செய்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த வேலை செய்கிறதுனாக்கா இந்த தொழிலில் வேலை செய்கிறது, பணத்தை சம்பாதிப்பதற்காக நிறைய நேரம் செலவழிப்பது உங்களுக்கு எளிதாக மாறிவிடும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் அவங்களுக்கு மனசில் அன்பு பாசம் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடிக்கடி தம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிகரெட் பிடிக்கும்போது உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும், உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும், ரொம்ப முரட்டுத்தனம் வரும், மனசு மறத்து போய்விடும், கோபம் அதிகரிக்கும், பிறரை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வராது, ஒரு பயம் கூட இல்லாமல் போயிடும், மனசில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வர மனசு கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் மது அருந்திங்கன்னா உங்களால் விழிப்புணர்வோடு இருக்க முடியாது, ரொம்ப தெளிவாக இருக்க முடியாது, ஒரு ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது. அந்த போதை என்பது வேறு, புகைப்பிடித்தலால் ஏற்படக்கூடிய போதை என்பது வேறு. புகைப்பிடித்தால் உங்களுக்கு ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருப்பீங்க, ரொம்ப ஊக்கம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், உற்சாகம் அதிகமாக இருக்கும். அதை கூட நரம்பு மண்டலத்தால் தாங்கிக்க முடியாது. அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான விழிப்புணர்வு, கோபம், இதெல்லாம் நரம்பு மண்டலத்தால் தாங்கிக்க முடியாத போது அப்புறம் நாளடைவில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுரும். அந்த உணர்வுகளில் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான மாற்றத்தை அந்த நரம்புகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் அப்போ அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். ஆனால் மது அருந்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதற்கு விழிப்புணர்வு குறைஞ்சிரும்.
சிகரெட் பிடிச்சா விழிப்புணர்வு ஜாஸ்தியாகும், கோபம் ஜாஸ்தியாகும், முரட்டுத்தனம், மனசு மறத்து போயிடும். ஆனால் மது அருந்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஒரு முரட்டுத்தனம் குறைஞ்சிரும், விழிப்புணர்வு குறைஞ்சிரும், கோபம் குறைந்து விடும். ஒரு மாதிரி உங்களால் நிற்கவே முடியாது, விழுந்துருவீங்க. அந்தளவுக்கு ஒரு இது வந்துடும். இன்னும் சிலருக்கு மது அருந்தினால் தூக்கம் கூட வந்துவிடும். அந்தளவுக்கு அது மது அருந்துவதால் ஏற்படுகிற மனநிலையும் புகைப்பிடிப்பதால் ஏற்படுகிற மனநிலையும் வேறு வேறாக இருக்கிறது. ஆனால் மது அருந்துவதை விட புகைப்பிடிப்பது தான் கேடானது, ரொம்ப கேடானது. புகைப்பிடித்தல் யாருக்கு ஒத்துக்காது அப்படின்னா, ஏற்கனவே உடம்பு ஹீட்டாக இருக்குது, என் உடம்பு ஹீட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூட்டு உடம்பு அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த புகைப்பிடித்தல் ஒத்துக்காது. சிலர் ரொம்ப குளிர்ச்சியான உடம்புக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க. அவங்களுக்கு புகைப்பிடித்தல் என்பது ஒரு ரொம்ப பெரிய பாதிப்பை ரொம்பவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு 50% பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உடம்பு ஏற்கனவே ஹீட்டாக இருக்குது, அவங்க புகைப்பிடிச்சா ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதாவது உடம்பு ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அவங்க புகைப்பிடித்தால் அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு ஒரு 50% தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த செயின் ஸ்மோக்கரை மாதிரி அதை அவங்க அதை தாக்குப்பிடிக்கிறாங்க. அந்த புகைப்பிடித்தலால் ஏற்படக்கூடிய அந்த தீங்கை தாக்குப்பிடிக்கிற திறன் யாருக்குன்னா அந்த குளிர்ச்சியான உடம்பு இருக்குல்ல, அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கு அந்த திறன் ஓரளவுக்கு தான். புகைப்பிடித்ததால் கண்டிப்பாக தீங்கு உண்டு. அதனால் இவங்க தப்பிச்சிருவாங்க, அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. தப்பிப்பதற்கு நிறைய வாய்ப்பு யாருக்குன்னா குளிர்ச்சியான உடம்பு உள்ளவங்களுக்கு இருக்கும். தப்பிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு யாருக்குன்னா ரொம்ப சூட்டு உடம்பு உள்ளவங்களுக்கு இருக்கும்.